இப்போதைக்கு தமிழ்நாட்டோட மொத்த கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போனா அப்படி என்னதான் நடக்கும்? ஒரு எளிய உதாரணம் மூலியமா சொல்றேன். ஒரு குடும்பம் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு கடனும் இருக்கிறது. அதன் காரணமாக மாதம் 80,000 வட்டி கட்ட வேண்டும். இப்போது அந்த குடும்பம் 20,000 மட்டுமே செலவு செய்ய முடியும். அந்த குடும்பம் ஈட்டும் வருவாய் பெரும்பாலும் வட்டி கட்டுவதற்காகவே செல்லும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு இதே பாதையில போகிற பட்சத்துல ஒரு கட்டத்துல தமிழ்நாடு ஈட்டும் வருவாய் வட்டி கட்டுவதற்காகவே போகும். இங்க ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் வீதிக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு மாணவனை பார்த்து நீ நல்லா படிச்சா எக்ஸாம் எழுதி ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்கு பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்க சரியா நிதி இருக்காது. அதுக்கப்புறமா இந்த நிலைமை தொடரும் பட்சத்துல தனியார்கள் கை ஓங்கும். பால் விலையில ஆரம்பிச்சு மின் கட்டணம்ல இருந்து மருத்துவம், கல்வின்னு எல்லாமே தனியார் முடிவெடுக்கும் சூழல் ஏற்படும். அப்போ சர்வீஸ் மோட்டிவ்ல இருக்க வேண்டிய துறைகள் எல்லாம் முழுக்க முழுக்க பிசினஸ் மோட்டிவாக மாறும். சில பேர் சொல்லலாம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மறுபடியும் கடன் வாங்கிக்கலாமேன்னு. அது அப்படி செயல்படாது. இங்க ஒரு தனி நபருக்கு எப்படி சிபில் ஸ்கோர் சரியில்லைனா மறுபடியும் கடன் வாங்க முடியாதோ அதே மாதிரி கடனில் தத்தளிக்கும் மாநிலம் மறுபடியும் கடன் வாங்குவது கடினம். இந்த நிலைமை தொடர தொடர அதற்கு அடுத்தபடியா காவல்துறையும் வீதிக்கு இறங்கினால் சட்ட ஒழுங்கு என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். இதற்கு அப்புறமும் டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே எதுனா ஓட்டு போட போறேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.